கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப மோசே மலையில இருந்து நியாய பிரமாணம் வாங்கிட்டு வந்தார்ல, அதுல ஒரு கற்பனை, என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாம கோச்சுடும். நைட்டு போகும்போது ஹாய் பாய் மார்னிங் சந்திப்போம்னு சொல்லுவாங்க, காலையில வரும்போது வேறொரு வழியில வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வேறொரு முகத்துல வருவாங்க. அவங்க நைட்டு என்னத்துக்காக கோவிச்சாங்கன்னு காலையில போன ஆளுக்கு நல்லா தானே பேசிட்டு போனா, நல்லா ஸ்தோத்திரம்லாம் சொல்லிட்டு போனா, ஆனா என்னன்னு தெரியலையே. இந்த அம்மா என்ன நினைக்கும்னா, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, எதுக்கு கோவிச்சுக்கிட்டானே தெரியலையே. அப்போ பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து குத்துனா தான் கொலை. புதிய ஏற்பாட்டில் நியாயம் இல்லாமல் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேச மாட்டாங்க, எதுக்கு முறைக்கிறாங்க, எதுக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியலையே, நைட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயம் இல்லாமல் நீங்கள் யாரையாவது கோவிச்சிங்கன்னா நீங்கள் நிற்க வேண்டிய இடம் நியாய தீர்ப்பு. இயேசுநாதர் தூதர்களோடு வருவார் அல்லவா? அதனால கொலை செய்யாதிருப்பாயாகன்னு தெரியும் போது இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நியாயம் இல்லாமல் யாரையும் கோவிச்சுக்கிறாங்க. அதிகமாகவே யாருக்காவது நல்ல செய்தி வந்துருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆமாம், அவர் பெரிய ஆள், இதை நம்ம சொல்லிக்கிறோம், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவங்களாம் நம்ம கூட சேர மாட்டாங்க. இது நம்ம கோவிச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிற காரணம், அவங்களாம் நம்மளோட பேச மாட்டாங்க, அவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வம்பிட மாட்டேங்கிறாதீங்க. சகோதரனை எப்படி கோவிக்க கூடாதா சொல்லுங்க? அப்ப எங்க ஒரு ஆள் கேட்கிறாங்க, நியாயமா கோவிச்சுக்கலாமா? அது பின்னாடி வரேன், என்ன அதுக்கு பின்னாடி வரேன், வேற இப்போ சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி வந்தால் நீங்கள் யோசிப்பீங்க. சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஆண்டவரை எத்தனை முறை மன்னிக்கிறது? நான் நினைக்கிறேன் பேதுரு ஒரு ஆள் 8 முறை மன்னிச்சிருப்பார் போல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சிட்டேன்னு ஹாப்பியாக சொல்றதுக்காக வந்தாரு. 7 முறை நினைக்காத, யூதர்களுக்கு தான் 7 முறை, எனக்கு 70 முறை. 7 பவர் 70 போட்டுட்டு எத்தனை 7 வருதுன்னு கால்குலேட் பண்ணி கால்குலேட்டரில் அடிங்க. 7 × 7 × 7 × 7 × 7 × 7 × 7 × 70 கவனிச்சிங்களா? அப்போ நியாயம் இல்லாமல் கோவிச்சிங்கன்னா அங்கே போய் நிற்க போறீங்களா நியாய தீர்ப்பில்? அப்போ இன்னைக்கு ஏன் சபைக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் இல்லாமல், சகோதரர்களை நேசிக்காமல், ஒருவனை நேசிக்க முடியாமல், ஜாதிய வேறுபாடுகளையும் மத வேறுபாடுகளையும் இன வேறுபாடுகளையும் இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோட நெருங்காதவனுக்கு நியாய தீர்ப்பை குறித்த உணர்வே இருக்காது. துன்மார்க்கன் இடறி விழுவார்கள், பாதகர்களோ இடறி விழுவார்கள் வேதம் சொல்லுது. தேவனோட நெருங்கும் போது சக மனிதனை நேசிக்கணும். காரணம் இல்லாம எவனையும் யார்கிட்டையும் நம்ம யாரையும் கோபிச்சுக்கிற கூடாது, காரணம் இல்லாம யாரையும் பகைச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்ப காரணம் இல்லாம கோவிச்சா அது கொலை செய்யறதுக்கு அடையாளம்னு கர்த்தர் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு? சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு கோர்ட் கேஸ்ல போய் நிற்பான். சகோதரனை வீணன்னு சொல்றவன் என்ன சொல்றவன்? எத்தனை பேரை சொல்ற வீணா போனவன் சொல்றமா? நீங்க வீணா போனவன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற வழியோ சிலர் அவன் எங்க கொண்டு போய் நிறுத்திடுவானா? பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடுவான். அவனை போய் வீணா போனவன்னு சொன்னா அவன் பஞ்சாயத்துல நிறுத்திடுவான். அது கூட பரவாயில்ல, முட்டாள்னு மட்டும் நீங்க சகோதரனை சொல்லக்கூடாதான், சொன்னா நரகத்துல தான் இருப்பீங்களா. அப்ப பாருங்களேன், பழைய ஆண்டவருடைய பிரமாணங்களை கொஞ்சம் விட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து கொலை பண்ண ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காருன்னா, முட்டாள்னே சொல்ற இடத்துக்கு நம்ம வரும்போது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது பெரிய பாவத்துக்கு விலக்கி நம்மளை காக்குறாரு. அல்லேலூயா. என்ன பாவத்துக்கு? இன்னும் முட்டாள்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நரகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போவேன்? கெட்ட வார்த்தையில ஒருத்தரை எப்படி அபியூஸ் பண்ணுவேன்? எப்படி அவனை நான் பயங்கரமா தூஷிப்பேன்? எப்படி நான் அவனுக்கு விரோதமா செயல்படுவேன்? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். முட்டாள்னே சொல்லிடக்கூடாது. அப்ப பாத்தீங்களா, ஆண்டவருடைய பிரமாணம் மிக தூய்மையானது.
ஆண்டவருடைய கற்பனைகள் அளவிட முடியாது. ஆண்டவருடைய கற்பனைகள் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நம்ம எத்தனை தடவை வீணனே முட்டாளே நிறைய பேரை சொல்லியிருக்கோம். இது ஒரு வாய்ப்பா இருக்குல்ல, ஒரு தடவை கை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு எடுத்துருவோமா? ஆண்டவரே, நாங்கள் பல தடவை பலர் வீணன்னு சொல்லியிருக்கோம், முட்டாள்னு சொல்லியிருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தரலும். ஆண்டவரே சொல்லுங்க, நான் சொல்றேன், எங்களை மன்னித்தரலும். முட்டாள்னு சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், இந்த வசனம்லாம் நிறைய பாஸ்டர்களுக்கே தெரியுமா தெரியல. சிலர்லாம் பேசும்போது முட்டாள் போட அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் அவங்க பைபிளை வேற பிரிச்சு வேற மேய்ஞ்சிருக்காங்க. அதான் ஒண்ணு எனக்கு புரியல. பைபிளை பிரிக்கிறோமோ மேயிறமோ இல்லை, எபிரேய மொழி கிரேக்க மொழியில படிக்கிறோமோ இல்லையோ, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிறேன். நீ பலிபீடத்தில் போகும்போது உன் காணிக்கை செலுத்த வந்து 23 வசனம், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயா. இப்போ கவனிங்க, நீங்கள் தான் பெரிய காணிக்கையை கொண்டு வந்து எத்தனை பேர் போட்டிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறைவு இருக்கு, உங்கள் மேலே ஒரு கோபமாக இருக்கார் அப்படின்னா, காணிக்கை எந்த இடத்துல உங்களுக்கு அப்படி தோணுதோ, நீங்கள் வர்ற வழியில் காணிக்கெல்லாம் பிடிச்சிட்டு 2 மாடு பிடிச்சிட்டு வர்றீங்க, வரும்போது ஏற்ற வீட்டில் உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கானாமே, அந்த நம்ம விசுவாசி மேலே ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா மாட்டை அங்கனே கட்டுன்ற. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஏமாற்றுகிறார்களே. இவர்கள் எப்படி? மாட்டை கட்டுப்பா, நீ உன் காணிக்கை இங்கே வர வேண்டாம், நீ மாட்டை முதல்ல கட்டு, நீ கொண்டு வந்த காணிக்கை அங்கேயே வை, எவனாவது எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஆமா நீ அந்த காணிக்கைய அங்கேயே வச்சு, அப்படி யாராவது உனக்கு சொன்னால் நீ நினைவு கூர்ந்தால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் அங்கேயே வச்சு. எனக்கு காசு முக்கியம் இல்லை, யாராவது எடுத்துட்டு போனா அவனாவது பொழைச்சுக்கிறட்டும், யாராவது கொண்டு போனா கொண்டு போட்டோம், எனக்கு நீதான் முக்கியம். அல்லேலூயா. சின்ன வயசுல காயின் வந்து காணிக்கை கொடுத்தான், அழுகுற கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் கொடுத்தான்னு சொல்லி நம்மளை சண்டே கிளாஸ் படிக்க வச்சாங்க. சொந்த சகோதரனை பகைச்சிட்டு காணிக்கை கொண்டு வந்தான். வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. சொந்த சகோதரன் மேல கொலை வெறி வைத்து கொண்டு பலிபீடத்தில் கொண்டு வந்து காணிக்கையை வைத்தான். ஆண்டவர் அவன் காணிக்கையை, ஆபேல் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு காயின்கிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆபேல்கிட்ட ஒரு ஆடை வாங்குவோம், கத்திரிக்காயை கொடுத்து பண்டமாற்ற முறையில், அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பலிபீடத்தில் ஆடை வைங்க, 2 பேரோட நான் அங்கீகரிக்க. ஏன் சொல்லலைன்னா, உள்ள ஃபுல்லா பகையிலையும் வெறியிலையும் ஐயோ பொறாமையில எரிச்சலையும் நிரம்பி இருக்கு. அதனால ஆண்டவர் அவனோட பேசவே இல்லை. கடைசியில் முகம் நாடி வேறுபட்டுச்சு. அவன் மட்டும் இவனா? ஆமாம், வீட்லேயும் அவனை தான் அங்கீகரிக்கிறாங்க, கடவுளும் அவனை தான் அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் ஆபேலுக்கு எங்கேயாவது பகை இருந்துச்சா? கவனிச்சு பாருங்க. ஆமாம், சிறு வயதிலிருந்தே இதெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட வளருது. ஆமாம், அந்த பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் மூத்த பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கு இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டில் அப்படி தான் நடந்துச்சான். ஆமா, அந்த பிள்ளை மூத்த பிள்ளையும் அப்படியே உயிருக்குயிரா நேசிப்பாங்கல்ல பெற்றோர்கள், அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்த போது அந்த பிள்ளை சொல்லுதான், எனக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, எனக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க என்ன நேசிக்கல, அவளுக்கு தான் நீங்க எல்லாம் செய்றீங்க, அவளுக்கு தான் நீங்க செய்றீங்க. ஒரு நாள் அம்மா அப்பா சொன்னாங்களா, தங்கச்சியை பார்த்துருக்கேன், நாங்கள் வெளியே போயிட்டு வர்றோம்னு. அப்போ அந்த பிள்ளை நினைச்சிச்சான், உனக்கு தானே எல்லாம் செய்கிறாங்க அம்மா அப்பா, இன்னைக்கு உனைய நான் முடிச்சிட்டேன்னா எப்படி யாராவது ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறான்னா, சின்ன பிள்ளையும் நினைக்காது, கொலைகாரனும் நினைக்க மாட்டான். இன்னைக்கு இந்த பிள்ளைய முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், வீட்டில் போய் டேபிள உட்கார வச்சு தண்ணியை திறந்து துடிக்க துடிக்க, இது எப்படியா சின்ன பிள்ளைக்குள்ளே வரும்? நம்ம எல்லாம் ஆதாமில் இருந்தாங்க வந்தோம், நம்ம என்ன நேரடியாக விண்ணில் இருந்தா வந்தோம், நம்ம எல்லாம் மண்ணில் இருந்தாங்க வந்தோம், கீழ்ப்படியாமையினாலே நம்ம எல்லாரும் கெட்டு போனோமே. அதனால பொய்யும் புரட்டும் சிறு வயதிலிருந்தே வருகிறது. அந்த குழந்தையை அப்படியே கொன்று விட்டார். இன்றைக்கு பகைமையோடு செய்கிற ஒரு ஆராதனை நீங்கள் காணிக்கையே கொண்டு வராமல் கூட வரலாம், ஆனால் சக மனிதர்களை பகைத்து விட்டு இதயத்திலே கொடூரமான கசப்புகளை எரிச்சல்களை வைத்து விட்டு வந்தால் உங்களுடைய பெட்ரோல் தான் பாவம், உங்க வண்டி தான் பாவம், உங்க கால் தான் பாவம். ஆனால் பகைமை இல்லாமல் வந்தால் ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறங்க.
என்ன சொல்றாரு, நீ அங்க அப்பனா காணிக்கை வச்சுட்டு போனா யாராவது எடுக்காம இருப்பாங்களா? ஆமா, யாராவது எடுத்தா கூட பரவாயில்ல தம்பி, யாராவது எடுத்தா கூட பரவாயில்ல சகோதரா, யாராவது எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ அவனோட போய் ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அங்கேதானே 24 பலிபீடத்தின் முன், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாய், பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப காணிக்கையை விட சகோதரன் முக்கியம். இன்னும் சத்தமா?